children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சிராக் காட் 9 ஸ்டோரி புக்ஸ். ஸோ சிராகும் நந்தினியும் வந்து நானிமாக்காண்டி நிறைய மேகசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ சிராக் வந்து ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், நந்தினி வந்து பசில் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஓகேவா? ஸோ சிராக் வந்து எத்தனை ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்? நானிமாக்காண்டி 9 ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். நந்தினி வந்து எத்தனை பசில் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா? 7 puzzle books வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. So Chirag got 9 story books for Nanima and Nandini got 7 puzzle books for Nanima. How many total books did the children get for Nanima? அப்போ total books கேட்குறாங்க. ஸ்டோரி புக்ஸ், பசில் புக்ஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ புக்ஸ் வந்து நானிமாக்காண்டி சில்ட்ரன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நானிமா பாருங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ மெனி புக்ஸ் ஃபார் மீ அப்படின்னு, நிறைய புக் எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு சிராக் வந்து 9 ஸ்டோரி புக்ஸ் கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9. நந்தினி வந்து 7 puzzle books. So 1 2 3 4 5 6 7. வெரி குட், 16 வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணோம்னா 16 வரும். 9 in the mind, 7 in the finger. After 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 16 புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சிராக் வந்து 9 புக்ஸ், நந்தினி வந்து 7 புக்ஸ். ஸோ 9 புக்ஸ் ப்ளஸ் 7 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 புக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஈஸியான சம் தான். ஓகே, ஸோ டோட்டல் அப்படின்னு கேட்டாங்கனாலே அது வந்து அடிஷனோட கீவேர்ட். ஓகேவா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெட் அஸ் டூ யூஸ் த டென்ஸ் ஃப்ரேம் டு சால்வ் த ஃபாலோயிங். ஸோ டென்ஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாமே சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 6 + 8. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து நான் 6 டாட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6. செகண்ட் ஃப்ரேமில் வந்து 8 டாட்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே. அப்படி இல்லைனா 6 in the mind, 8 in the finger, after 6 அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஆஃப்டர் 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ நீங்கள் இதை வந்து ஃப்ரேமில் வந்து 14 வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ரா பண்ணணும்ன்ட்டு. இப்போ 14 இருக்குது அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 10 அப்புறம் 4. வெரி குட். 10 + 4. ஸோ இது ஒன்ஸ் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க, இது 10th ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஃப்ரேமில் 4 டாட்ஸ் ட்ரா பண்ணுவீங்க. 1 2 3 4. 10th ஃப்ரேமில் 10 டாட்ஸ் ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 + 4 14. இதே மாதிரி தான் எல்லா சம்மும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ 5 + 10 கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 10 அப்புறம் 5. எஸ், வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 2 3 4 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ரெண்டையும் அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ 5 + 10 என்ன வரும்? 15 வரும். ஓகேவா? அந்த 15 நீங்கள் எப்படி ஃப்ரேமில் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னா 15 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 10 + 5. அப்போ ஒன்ஸ் ஃப்ரேமில் வந்து 1 2 3 4 5 போட்டுருவீங்க. 10th ஃப்ரேமில் வந்து 10 டாட்ஸ் போட்டுருணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 + 5 15. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணுவீங்க? 9 - 6 இருக்குது.
ஓகேவா? ஸோ 9ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 மைனஸ் 6 பண்ணணும். கரெக்டா? அப்போ அப்போ 3 தான் டாட்ஸ் வந்து வெரி குட். 6 டாட்ஸ் வந்து கட் பண்ணிருங்க. 1 2 3 4 5 6. ரிமைனிங் எத்தனை டாட்ஸ் இருக்கு? 1 2 3. இப்போ 9 minus 6 is equal to 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 18 minus 9 இருக்கு. ஸோ 18 minus 9 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 18 டாட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1 2 3 4. 18 முதல்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 10 plus 8 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ 10 டாட்ஸ் வந்து நீங்கள் டென்ஸில் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸில் வந்து 8 டாட்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 18 டாட்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இதுலேருந்து 9 வந்து கட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ரிமைனிங் எவ்வளோ டாட்ஸ் லெஃப்ட் ஆயிருக்கு கட் பண்ணாம? 9. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9. இப்போ இந்த சமுக்கு நான் 9 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா அது வந்து ஒரு 1 டிஜிட் நம்பர். அதனால நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து 9 டாட்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த ஃப்ரேம்லனாலும் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டிஜிட்ஸ் வர்றப்போ தான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 1s ஃப்ரேம் 10s ஃப்ரேமில் நான் ட்ரா பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் தான் 10s ஃப்ரேம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். லெட் அஸ் ப்ளே. ஸோ ஃபஸ்ட் இந்த கேமை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மேக் 4 sets ஆஃப் நம்பர் கார்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு கார்ட் கேம் தான். நீங்கள் நம்பர் கார்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். அப்படி நம்பர் கார்ட்ஸ் இல்லை நீங்கள் மேக் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நார்மலாக நீங்கள் கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, வீட்லேயே கார்ட்ஸ் விளையாடுவீங்களா, அதே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அந்த கார்டு எடுத்து ப்ளே பண்ணுறப்போ ஆஸ் கிங் குயின் ஜாக் இதெல்லாம் நீங்கள் அந்த கார்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ளஸ் அதே மாதிரி இதில் நமக்கு 1லேருந்து தேவைப்படும். நமக்கு கார்ட்ஸில் 2லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 1 கார்டும் நீங்கள் வந்து 4 கார்ட்ஸ் வந்து 1 நம்பருக்கு மட்டும் மேக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேம் வந்து ஈஸியாக அதில் நீங்கள் விளையாண்டுடலாம். மேக் 4 sets ஆஃப் நம்பர் கார்ட்ஸ் வித் நம்பர்ஸ் 1 to 10. ஸோ நமக்கு 1 to 10 1 to 10 1 to 10 1 to 10 இந்த மாதிரி 4 sets ஆஃப் கார்ட்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஷஃபிள் அண்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆல் கார்ட்ஸ் ஃபேஸிங் டவுன். நல்லா ஷஃபிள் பண்ணணும். நல்லா குலுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும்? ஃபேஸிங் டவுன். இந்த மாதிரி நம்பர்ஸ் வெளியே தெரியாத மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா? டேக் டர்ன்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஓப்பன் 1 கார்டு அட் அ டைம். இப்போ உங்களுக்கு ஒரு டேர்ன் வருது இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு டேர்ன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1 கார்டு தான் 1 டைமில் எடுக்கணும். when you open look at your card and the cards already opened. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக விளையாடுறீங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கார்ட்ஸுமே ஓப்பனாக இருக்காது, எல்லாமே க்ளோசிங் கார்டாக தான் இருக்கும். கரெக்டாக? நீங்கள் கையில் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவீங்க, கீழே வச்சிடணும். நீங்கள் வச்சுக்கக்கூடாது, கீழே வச்சிடணும். இப்போ செகண்ட் டேர்ன், தேர்ட் டேர்ன், ஃபோர்த்து டேர்ன் வரப்போ ஆல்ரெடி யாராவது விளையாண்டுருப்பாங்கல்ல, அப்போ கார்ட்ஸ் வந்து கீழே ஓப்பனில் இருக்கும். இப்போது when you open look at your card. இப்போ கீழே ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கார்டு எடுக்கிறீங்க. when you open look at your card. உங்கள் கார்டை பாருங்கள். உங்கள் கார்டை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா அந்த கார்ட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் ஆன கார்டையும் பாருங்கள். பார்க்குறப்போ ஏதாவது 3 கார்ட்ஸ், அதாவது உங்கள் கையில் இருக்கிற கார்டும் ப்ளஸ் கீழே ஏதாவது ஒரு 2 கார்ட்ஸும் எடுத்து நீங்கள் பாருங்கள். இப்போ பொதுவாகவே ஒரு அடிஷன் அப்படின்னா என்னது, ஒரு நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு தேர்டு நம்பர். ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறப்ப தேர்ட் நம்பர் வரும். இப்போ 4 + 1 அப்படின்னா 5 வரும். இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற கார்டு 4ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே ஓப்பனில் இருக்கிற கார்டு 1 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், 4 + 1 = 5 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடலாம். அடிஷன் மட்டும் கிடையாது, சப்ராக்ஷன்னா கூட ஓகே தான். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கையில் இருக்கிற கார்டு ப்ளஸ் கீழே ஓப்பனில் இருக்கிற 2 கார்ட்ஸ் சேர்த்து 3 கார்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் டேர்ன் வரப்போ நீங்கள் பார்த்துட்டு செய்யணும். இஃப் எனி 3 cards மேக் அன் அடிஷன் ஆர் அ சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் கீப் ஆல் 3 cards. 3 கார்ட்ஸும் உங்களுக்கு தான்.
எல்ஸ் அப்படி இல்லை, எந்த ஒரு அடிஷன் ஸ்டேட்மெண்ட் சப்ராக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வரலை அப்படின்னா புட் இட் டவுன் ஓப்பன்டு. என்ன பண்ணணும், அப்படியே ஓப்பன் பண்ணியே கீழே போட்டுறணும் அந்த கார்டை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நந்தினி ஓப்பன்ஸ் 4. இந்த நம்பர்ஸ் 2 and 6 ஆர் ஆல்ரெடி ஓப்பன். இப்போ நந்தினி வந்து 4 அப்படின்ற கார்டை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 6 ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஸோ நந்தினி கேன் கீப் ஆல் 3 cards. 3 கார்டையும் வச்சுப்பா. 4 2 6 எல்லாத்தையும் வச்சுப்பா. ஏன் வச்சுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த 6 உருவாக்கிடும். 4 இந்த மைண்ட் 2 இந்த ஃபிங் ஆஃப்டர் 4 5 6. கரெக்ட். இங்கே வந்து நமக்கு அடிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் 2 and 6 ஆர் ஆல்ரெடி ஓப்பன். ஸோ நந்தினி கேன் கீப் ஆல் 3 cards 2 4 6. இதே மாதிரி கேம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். the game continues till all cards are open. எல்லா கார்ட்ஸும் ஓப்பன் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். யார்கிட்ட அதிகமான கார்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். whoever collects the greatest number of cards wins the game. ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து இப்போது லாங்காக போகும். அதனால இந்த கேம் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. அதனால ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்காண்டி ப்ளே பண்ணி காமிப்போம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. எப்படி வச்சுருக்கோம்? ஓப்பனில் வச்சுருக்கோமா க்ளோஸில் வச்சுருக்கோமா? க்ளோஸில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு கார்ட்ஸும் ஃபேஸிங் டவுன், கீழே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா கார்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு வந்து பிக் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு என்னன்றதை நீங்கள் பாருங்கள். 7 இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் கார்டாகவே வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கேம்ன்றதுனால நான் என்னால் எந்த கார்டோடையும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் ஓப்பனாகவே இங்கே வச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஒரு கார்டு பிக் பண்ணுறாங்க. 9. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பிக் பண்ணுறேன். இந்த கார்டு பிக் பண்ணுறேன். இந்த எண்டில் இருக்குல்லையா, இந்த கார்டு பிக் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு பிக் பண்ணுறப்ப எனக்கு 3 வந்திருக்கு. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 3 cards வந்துடும் இல்லையா. ஸோ 7 + 9 3 வருதா அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இல்லை 9 - 7 என்ன வரும்? 2 தான் வரும், 3 வராது. அந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் 3 நம்பர்ஸில் எப்படினாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுவுமே நமக்கு வராது. அதனால் நான் இந்த கார்டை அப்படியே வச்சிடுறேன், ஓப்பன்லேயே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஓகே 7. ஸோ 7 ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கார்டு பிக் பண்ணுறேன். இந்த கார்டு பிக் பண்ணுறேன். 4. ஸோ நீங்கள் இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 4 ஆல்ரெடி இங்கே 3ன்ற கார்டு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ 4 + 3 என்ன வரும்? 7. ஸோ இந்த 7ன்ற கார்டு ஓப்பனில் இருக்குது. அதனால 7 நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 7 ஓப்பனில் இருக்குது. 2 7 எடுத்துக்கலான்னு எடுத்துக்கக்கூடாது. 3 cards தான் வந்து ஒன் டைமில் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 cardsையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ 3 cards இருக்குது. 9. ஸோ 9 பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அதனால் அதை ஓப்பனில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கார்டு பிக் பண்ணுறேன். 7. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் 10 பிக் பண்ணியிருக்காங்க. 10 ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். முடியாது இல்லையா. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பிக் பண்ணுறேன். 10 எதுவுமே பண்ண முடியாது, வச்சிடலாம். நெக்ஸ்ட் 10. ஸோ வச்சிடலாம் அப்படியே. 2 ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. 9 -2 கரெக்டா. 9 - 2 = 7. ஸோ இந்த 3 cardsையும் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 3 cards இருக்கு. ஸோ 3 + 3 6 cards வந்து நான் வின் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க பிக் பண்ணுறாங்க. ஸோ 3 பிக் பண்ணியிருக்காங்க. 3 ஏதாவது வருமானு பாருங்க. வரும். 7 + 3 10. வெரி குட். ஸோ 7
ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ இந்த 3 கார்ட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த கார்டு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். 6 இருக்கு. ஏதாவது வருமா பாருங்க. வராது. ஸோ அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட். 9. ஏதாவது வருமா? வராது. ஸோ அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 2 இருக்கு. 2 ஏதாவது வருமா பாருங்க. வராது இல்லையா? ஸோ வச்சிடலாம். நெக்ஸ்ட். இந்த கார்டா? ஸோ 4 இருக்கு. ஸோ வருமா? 4 plus 2 6. ஸோ 4 plus 2 is equal to 6. அப்போ இந்த 3 கார்ட்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு கார்டு ஓப்பன் பண்றேன். 2 இருக்கு. ஸோ 2 ஏதாவது வருமா பாருங்க. வராது. 10 minus 9 பண்ணா கூட 1 தான் வரும். ஸோ 2 வராது. ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட். 9. 9 ஏதாவது வருமா? வராது. ஸோ அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட். 3 இருக்கு. 3 ஏதாவது வருமா? வராது. நல்லா செக் பண்ணி பாருங்க. வராது. இப்போ வச்சிடலாம். நெக்ஸ்ட். 5 இருக்கு. 5 ஏதாவது வருமா? செக் பண்ணுங்க. 5 வராது. இருக்கு. என்ன இருக்கு பாருங்க. 2 plus 3 என்ன வரும்? 5. 5 வரும். ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 3 கார்ட்ஸ். நெக்ஸ்ட். 10 இருக்கு. 10 ஏதாவது வருமா? வராது. நெக்ஸ்ட். 8. 8 இருக்கு. 8 ஏதாவது வருமா பாருங்க. 8. இது ஜஸ்ட் கேம் மட்டும் கிடையாது. இந்த கேம் விளையாண்டுட்டே நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணா வரும், சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு கார்டு ஓப்பன் பண்ணுறேன். 4 இருக்கு. 4 ஏதாவது வருமானு பாருங்க. 4 எதுவும் வராது. ஸோ அது வச்சிடலாம். நெக்ஸ்ட். 6. 6 ஏதாவது வருமா பாருங்க. Six. 4. Very good. 6 plus 4 is equal to 10. ஸோ இந்த 3 கார்ட்ஸ் அவங்களுக்கு. ஓகேவா? திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து எல்லா கார்ட்ஸையும் வச்சு திங்க் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். 8 எடுத்திருக்கேன். 8 ஏதாவது வருமா பாருங்க. வராது. ஓகே, நெக்ஸ்ட். 5. 5 எடுத்திருக்காங்க. 5 வருமா பாருங்க. ஸோ வராது. நெக்ஸ்ட். 5 எடுத்திருக்கேன். ஸோ 5 வரும். 5 plus 5 10. ஓகேவா? இந்த 3 கார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட். 4. 4 எடுத்திருக்காங்க. 4 ஏதாவது வருமா பாருங்க. 4. எதுவுமே வராது இல்ல. ஸோ வச்சிருங்க. நெக்ஸ்ட். 7 எடுத்திருக்கேன். 7 ஏதாவது வருமா பாருங்க. ஸோ வச்சிடலாம். நெக்ஸ்ட். 5. So 5 வருமா? 5 plus 4. Very good. 9. 5 plus 4 is equal to 9. Next. 8 எடுத்திருக்கேன். 8 வருமா ஏதாவது? வராது. நெக்ஸ்ட். 8. இதுவும் வராது. 3 எடுத்திருக்கேன். 3 ஏதாவது வருமா பாருங்க. வரும். 10 minus 7 is equal to 3. ஸோ இந்த 3 கார்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 6.
6 ஏதாவது வருமா பாருங்க. வராது. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் நானும் 6 தான் எடுத்திருக்கேன், வராது, வச்சிடலாம். 2 எடுத்திருக்காங்க, ஏதாவது வருமா பாருங்க. 6 plus 2 is equal to 8 சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 8 minus 6 is equal to 2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 கார்ட்ஸ் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா கார்ட்ஸுமே ஓப்பன் ஆகுற வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணியாச்சு, கொஞ்சம் தான் ப்ளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேம் ஃபுல்லாகவே நம்ம இப்போ ப்ளே பண்ணியாச்சு. இப்போ கார்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுற டைம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு என்னோட கார்டை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 கார்ட்ஸ் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோடது கவுண்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக நான் 12 கார்ட்ஸ் தான் வின் பண்ணியிருந்தேன், அவங்க 18 கார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? நீங்களும் ப்ளே பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நந்தினி அண்ட் சிராக் ஹேவ் காட் தேர் ஸ்டாம்ப்ஸ் டு ஷோ டு தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நானிமா. ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல, பட் எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் லீடர்ஸோட ஃபேஸும் அதில் இருக்கும். சில ஸ்டாம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மானுமெண்ட்ஸ், ஃபேமஸ் பில்டிங்ஸோட பிக்சரும் அதில் இருக்கும். அந்த மாதிரி நந்தினியும் சிராகும் வந்து நிறைய ஸ்டாம்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட நானிமாட்டை காமிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் காமிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லுக் நானிமா, வி ஹேவ் கலெக்டட் 15 ஸ்டாம்ப்ஸ். 15 ஸ்டாம்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே இருக்கு பாருங்க, 15 ஸ்டாம்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. அதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்டாம்ப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. Let me give you some more. Here are 7 more. So நானிமாவும் some stamps வச்சிருக்காங்க, 7 stamps வச்சிருக்காங்க. So 15 ஆல்ரெடி இருக்கு, 7 more அவங்க கொடுக்குறாங்க. How many stamps do they have now? அப்போ இப்போ அவங்க கிட்ட எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்கும்? அப்போ என்ன பண்ணுவீங்க? 15 plus 7. 15 in the mind. சொல்லுங்க. 15 in the mind, 7 in the finger. After 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ இப்போ உங்ககிட்ட 22 ஸ்டாம்ப்ஸ் இருக்கும். கரெக்டாக 22 ஸ்டாம்ப்ஸ். நந்தினி, சிராக் அண்ட் நானிமா figured out the answer in 3 different ways using their Ginladi. ஸோ கின்லடி யூஸ் பண்ணி இந்த 22 அப்படின்ற ஆன்சரை 3 வேஸில் வந்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நந்தினி எந்த வேலை காமிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 15 இருக்குது, அதோட எதை ஆட் பண்ணுறோம்? 7 ஆட் பண்ணுறோம். ஸோ 15 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டா. ஓகேவா? இங்கேருந்து இங்கே இது 10 பீட், 10, அப்புறம் 11 12 13 14 15, 15th பீடை மார்க் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜம்ப்பாக பண்ணுறா. 7 ஜம்ப்ஸ் பண்ணணும்ல. ஸோ ஒரு ஜம்ப்பாக +1 +1 +1 +1 7 டைம்ஸ் பண்ணுறா. அப்போது 16 17 18 19 20 21 22. அப்போ 22 தான் ஆன்சர் அப்படின்னு யார் பண்ணுறா? நந்தினி பண்ணுறா. சிராக் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சிராக் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு 15th பீட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டான். இங்கே 1லேருந்து கவுண்ட் பண்ணுங்க, இங்கே 1லேருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 10, அப்புறம் 1 2 3 4 5, 15th பீடு இது பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஜம்ப்பாக பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஜம்ப்ஸ் பண்ணிக்கிறான். ஸோ 15 + 5 என்ன வரும்? 20 வரும். கரெக்டாக? அப்போ ஒரு 5 ஜம்ப் பண்ணிவிட்டு 20க்கு வந்துட்டான். நமக்கு 22க்கு போகணும். அதுக்கப்புறம் சிங்கிளாக 2 ஜம்ப்ஸ் பண்ணுறான். 21 22 இந்த மாதிரி வந்து சிராக் போகிறான். ஸோ ஒரே செம்ம ஒவ்வொருத்தவங்களும் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஏன்னா அடிஷனில் எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும்.
நானிமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நானிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி 15th பீடுக்கு போகிறாங்க. 10, 11, 12, 13, 14, 15. 15th பீடுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 15ல இருந்து 10 ஜம்ப்ஸ் பண்ணிடுறாங்க. 15 + 10 என்ன வரும்? 25. 25. 25க்கு போயிடுறாங்க. நமக்கு 22க்கு தான் வரணும். அதனால 25லேருந்து பேக்வேர்ட் ஜம்ப். அதனால தான் இங்கே மேலே -1 -1 -1 போட்டிருக்காங்க பாருங்க. ஃபார்வர்ட் ஜம்ப் வந்தால் ப்ளஸ் போடுவாங்க, பேக்வேர்ட் ஜம்ப் வரப்போ -1 போடுவாங்க. அப்போ 25 - 1 24, 24 - 1 23, 23 - 1 22. இந்த மாதிரி நானிமா பண்ணுறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறா 15க்கு அப்புறம் சிங்கிள் ஜம்பாக பண்ணி ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணி 7 ஜம்ப்ஸ் பண்ணி 22க்கு போகிறான். சிராக் என்ன பண்ணுறான் 15 போயிட்டான். 15லேருந்து 5 ஜம்ப்ஸ் பண்ணி 20க்கு போயிட்டு அதுலேருந்து ஒரு ஜம்பாக 2 ஜம்ப்ஸ் பண்ணி 22க்கு போகிறான். நானிமா என்ன பண்ணுறாங்க 15லேருந்து 10 ஜம்ப்ஸ் பண்ணி 25க்கு போயிட்டு அதுலேருந்து பேக்வேர்டில் 3 ஜம்ப்ஸ் பண்ணி 22க்கு வராங்க. ஸோ ஒரே செம்ம 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியணும்? 15 stamps + 7 stamps is equal to 22 stamps. ஸோ 15 + 7 is equal to 22. அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ. நந்தினி அண்ட் சிராக் ஹேவ் 22 ஸ்டாம்ப்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நந்தினிட்டையும் சிராக்டையும் 22 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு 15 வச்சுருந்தாங்க, அப்புறம் நானிமா ஒரு 7 கொடுத்தனால 22 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. நானிமாவோட பிரதர் வர்றாங்க. ஓகேவா? பாட்டியோட பிரதர் இருப்பாங்களா, அவங்க வர்றாங்க. ஸோ நானிமாஸ் பிரதர் கிவ்ஸ் தெம் ஹிஸ் கலெக்ஷன். ஸோ அவரும் ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு போல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து 30 ஸ்டாம்ப்ஸ் என்ன பண்ணிடுறாரு, இவங்க கிட்ட கொடுத்துட்றாரு. நானிமாஸ் பிரதர் கிவ்ஸ் தெம் ஹிஸ் கலெக்ஷன் ஆஃப் 30 ஸ்டாம்ப்ஸ். ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் டூ தே ஹேவ் நவ்? அப்போ இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் இருக்குது? 22 + 30 பண்ணணும். கின்லடியில் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு கின்லடியில் பாருங்கள், 10, 20, 22nd பீடு 21, 22. இதுதான் வந்து 22 + 30 பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து 10 ஜம்ஸாக நான் பண்ணுறேன். நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள், நான் வந்து 10 ஜம்ஸாக பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து 10 ஜம்ப்ஸ் பண்ணேன்னா 22 + 10 என்ன வரும்? 32 வரும். கரெக்டா? 32 + 10 42 வரும். கரெக்டா? 42 + 10 52 வரும். இந்த மாதிரி நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணாலும் ஓகே, கீழே ஜம்ப் பண்ணாலும் ஓகே. ஸோ இங்கே நான் வந்து +10 + 10 + 10 பண்ணியிருக்கேன். ஸோ 22லேருந்து 30 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 + 10 + 10 அப்படின்னு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 டைம்ஸ் 10 ஜம்ப்ஸாக பண்ணுறேன். 22 + 10 32, 32 + 10 42, 42 + 10 52. அப்போ இது வந்து நமக்கு 52 பீடு, இது 52nd பீடு. 22 + எத்தனை ஸ்டாம்ப்ஸ் பண்ணால் நமக்கு 52 ஸ்டாம்ப்ஸ் கிடைக்கும்? 30 ஸ்டாம்ப்ஸ் பண்ணால் கிடைக்கும். கரெக்டாக? 22 + 30. ஏன்னா 22 ஸ்டாம்ப்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது, 30 ஸ்டாம்ப்ஸ் நானிமாவோட பிரதர் கொடுத்தாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 52 கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கேயும் பிளாங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். எதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 52 வந்துச்சு, 22வையும் 30யும் ஆட் பண்ணுறப்ப 52 வந்துச்சு. அப்போ 22 + 30 = 52. ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணாலும் ஓகே, இல்லை இன்னொன்று பண்ணலாம். 22 பீட் மார்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் 30 பீடை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு. இப்போ இது இன்பிட்வீனில் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இந்த மாதிரி ஒரு ஜம்பாக பண்ணாலும் ஓகே. ஃபார்வேர்டில் +1 போட்டு ஒரு ஜம்பாக பண்ணாலும் ஓகே, இல்லை 10 ஜம்ப்ஸாக பண்ணாலும் ஓகே, இல்லை 5 ஜம்ப்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 10 ஜம்ப்ஸ் பண்ணுறது தான் ஈஸி. 30 வந்து 10 + 10 + 10 அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், 10 ஜம்ப்ஸாக ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது கரெக்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். 2 + 0
2. 2 plus 3, 5, 52. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி கின்லடியில் இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஏரோ மார்க் போடுவோம். இதே இது நீங்கள் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணுறீங்கன்னா இப்படி ஏரோ மார்க், இந்த சைடு ஏரோ மார்க் போடணும். ஓகேவா? ஃபார்வர்ட்னா இந்த சைடு வரும், பேக்வர்ட்னா இந்த சைடு ஏரோ மார்க் போடணும். ஃபார்வர்ட்னா ரைட் சைடு ஏரோ மார்க் போடணும், பேக்வர்ட்னா லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் போடணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப +10 போடுறீங்கல்ல, பேக்வர்ட் போடுறப்ப -, அந்த மாதிரி நம்ம போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.